செல்லம் இந்த பட்டாசு பாக்ஸு ஆனா தீபாவளி எனக்கு தான் பிரிச்சு வெடிக்கணும் சரியா? இந்தா இதை எடுத்துட்டு போய் பத்திரமான இடத்துல வை. என்னடா செல்லம் வச்சிட்டியா? எங்க வச்ச? ஆமா எங்க ரொம்ப நாளா உன் வீட்டுக்காரர் ஊர்லயே காணோம்? இப்படித்தான் ஒருத்தன் கேட்டான். அவனை வேட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நேத்தான் வந்தாரு. ஆமா தங்கச்சி மச்சான் நான் ரொம்ப கேட்டதா சொல்லி இடத்த காலி. ஒருத்தட்ட கேட்டாங்க, என்னய்யா உன் பொண்டாட்டி உன்னை அடிக்குமா? ஆமா ஆமா அப்படின்ட்டு. ஏன் 2 தடவை சொல்றீங்க? 2 பொண்டாட்டி சார். ஏங்க நைட் உப்புமா செய்யட்டுமா சப்பாத்தி செய்யட்டுமா? சப்பாத்தி செஞ்சிருப்பல. சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சப்பாத்தி செய்ய சொன்னேன். ஐயோ எனக்கு காதே கேட்கல. வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஐயோ சப்பாத்தி செஞ்சு கொடுன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்கன்னு கேட்கவே மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன கத்தமில்ல. உப்புமாவே செஞ்சு எடுத்துருவாமா. ஓ உப்புமாவா? அதான் ஒரே நிமிஷத்துல செஞ்சு எடுத்துட்டு வரேங்க. ஏம்பில்ல வீட்டுக்காரிக்கும் ஆட்டக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி தெரியலைங்க. ஒரு பாட்டுக்கு ஆடனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடனா அவ தான் வீட்டுக்காரி. என்ன புக்குமா அது? கணக்கு புத்தகம் சித்தப்பா. சரி நான் ஒரு கணக்கு கேக்குறேன். 6ல் 10 போகுமா? 10 மட்டும் இல்ல சித்தப்பா, பாத்திரமும் சேர்ந்து போயிடும். ஆத்துல அவ்வளவு தண்ணி ஓடுது. அவ மூளைய தூண்டில மாட்டி ஆத்துல போடுறான். மீனாவது பிடிக்கலாம். மாமா இனிமே நான் போனே பேச மாட்டேன். ஏண்டி போன் உடைஞ்சு போச்சா? இல்லடி. தொலைஞ்சு போச்சா? இல்லடா. அப்புறம் ஏன்டி போன் பேச மாட்டேன்? அதான் என் கூட பேச நீங்க இருக்கீங்களே. உருட்டு. வாவாயி வாம் புருஷன் வாம் குடும்பம் நல்லா உருட்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. காதலுங்கிறது ஒரு போதை. காதலிச்சு பாரு. பர்ஸ்ல பேலன்ஸ் நிக்காது, செல்லுல ரீசார்ஜ் நிக்காது, கால் தரையிலயே நிக்காது. ஆனா அவன் மட்டும் நடுத்தரவுல நிப்பான். இங்க பாருங்க, முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னா அது முயற்சி, அதையே பல பொண்ணுங்க கிட்ட சொன்னா அதான் பயிற்சி. பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல இருக்கும்போது அப்பா என்ன சொல்லுவாங்க, உன் இஷ்டத்துக்குலாம் இங்க இருக்காத, உன் புருஷன் வீட்டுல போய் உன் இஷ்டத்துக்கு இருன்னு சொல்றது. சரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம புருஷன் வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு இருந்தா மாமியாக்காரி என்ன சொல்லுவாங்க, உன் இஷ்டத்துக்கு இருக்குது நாங்க அப்பா விடா ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்றது. அப்ப நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்க போய் இருப்போம்? ஏங்க இங்க வாங்குங்க. ஏங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்றாங்களே, ஏங்க அப்படி சொல்றாங்க? இது 2 தாண்டி ஒரு ஆம்பளைக்கு பெரிய கஷ்டமே. வீடு கட்டு வரைக்கும் கஷ்டம், கல்யாணம் கட்டினதுல இருந்தே கஷ்டம்தான். அதான் கஷ்டம்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கட்டுறீங்க? வேற என்ன பண்றது? வீட்டை கட்டி வீதியில நின்று பார்த்தா அழகா தெரியுது, கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ரொம்ப அழகா தெரியுதே. நல்ல கட்டாத வாழ்க்கையை சொன்னேன் வா. அண்ணாச்சி 2 ரூபாய்க்கு தக்காளி கொடுங்க. எவ்வளவுக்கு தக்காளி கேட்ட? 2 ரூபாய்க்கு. 2 ரூபாய்க்கு? ஏன்டி சனியம் முடிச்ச சாக்கடையில இருந்து வந்தவள 1 கிலோ தக்காளி 200 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்குடி. இப்போ வந்து 2 ரூபாய்க்கு தக்காளி கேக்குற? கிலோ 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ. புரியுது, இப்படி வயித்துல அடிச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? மக்களை எல்லாமே இப்ப வயித்துல தானே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணும் அதுக்கு அடிச்சுக்கல அண்ணாச்சி. அப்புறம் 16 ஏக்கர் ஃபுல்லா வெறும் தக்காளியே விளைய வச்சிருந்தா அண்ணாச்சி. 16 ஏக்கர் ஃபுல்லா தக்காளியா? அடி பாவி அடி பாவி, இன்னைக்கு நீ தாண்டி பணக்காரி. எங்க இருக்குன்னு சொல்லி நிலம் உடனே அறுவடை பண்ணிடும். அவசரப்படாதீங்க அண்ணாச்சி, அதை என் புருஷன் வித்தே குடிச்சிட்டான். வித்து குடிச்சிட்டானா? அப்புறம் எதுக்குடி அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? பொடி. நிலத்தை வாங்கினவன் பணக்காரனா இருப்பானே. நைட்டு அந்த 16 ஏக்கருக்கும் தீ வச்சு விட்டு வர்றேன். தீ வைக்க போறியா? இந்தாடி. ஏன்டி உன் புருஷன் நிலத்தை வித்து குடிச்சதுக்கு அவன் என்னடி பண்ணுவான்? சித்தப்பா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். கேளுமா. பார்க்க கோழி மாதிரி இருக்கும், ஆனா ஒரு கால்ல நடக்கும், அது என்ன? தெரியலம்மா. நொண்டி கோழி. தம்பி, டாக்டர் ஆகி ஊசி போடுவியா இல்ல போலீஸ் ஆகி கேஸ் போடுவியா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுவேன்.